ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்டர்டேவே இன்ஃபார்ம் பண்ணதா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் எஸ்டர்டே வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12:00 கூட க்ளோஸ் ஆகிரும். ஆல்ரெடி நம்ம 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து 12:00 க்ளோஸ் ஆகும். பட் எப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்களோ அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னா ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கோர்ஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 699. கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 399. இங்கிலீஷ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க, இங்கிலீஷ் கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டாம். ஆப்ல போய் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். அப்ப எப்படி ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணணும். சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. அதே இது நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் பண்ணுங்க. அதே கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் கரண்ட் அஃபேர்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் மெசேஜ் அனுப்புங்க. சோ நீங்க மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 399 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ எனக்கு எல்லாமே வேணும், எல்லா எக்ஸாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிரும். இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட்னு எல்லாமே கவர் ஆகிரும். நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனி பேட்சஸும் இந்த ஒரு கோர்ஸ்ல தான் உங்களுக்கு கவர் ஆகும். சப்போஸ் நீங்க இப்போ குரூப் டிக்காக ஜாயின் பண்றீங்கன்னா குரூப் டிக்கான பேட்ச் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன்ல தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். எஸ்எஸ்சியோட 2025ஓட எக்ஸாம் சிஜிஎல் இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடின்னு எந்த எக்ஸாம் நீங்க படிச்சாலும் சரி அதுக்கான கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே நடக்கும். அதாவது ஒரே ஒரு கோர்ஸ் தான் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே பெஸ்ட்டா கொடுத்திருப்போம். எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ ஒரே கோர்ஸ்லயே எல்லா எக்ஸாமும் கவர் பண்றதுனால இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்திருக்கோம். சப்போஸ் ஒரு குரூப் டி எக்ஸாம்ல அசிஸ்டண்டா உள்ள போனாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாமுக்கும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் டி கிளியர் பண்ணிட்டு அடுத்து என்டிபிசி படிக்கிறீங்கனாலும் ஆல் இன் ஒன் யூஸ் பண்ணிக்கலாம். என்டிபிசி கிளியர் பண்ணிட்டு அடுத்து எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ் நீங்க படிக்கிறீங்கனாலும் அதுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் காலேஜ் படிக்கிறேன், கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பிரைவேட் கம்பெனியோட ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமோட இது எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். அதனால பிகினரா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன். மேத்ஸ் மட்டும் தான் வீக்கா இருக்கேன், சயின்ஸ் மட்டும் தான் வீக்கா இருக்கேன், டெஸ்ட் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணும், இல்ல கரண்ட் அஃபேர் மட்டும் தான் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் அதுக்கான கோர்ஸ்ல தனித்தனியா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே வேணுங்கிறவங்க தனித்தனியா ஜாயின் பண்ணும்போது அமௌண்ட் அதிகமா வரும். சோ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே வேணும், எல்லா எக்ஸாமே நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12:00 ஓட க்ளோஸ் ஆகிரும். சோ டோட்டலா ஆல்ரெடி 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால சோ 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இதுல கன்டென்ட்க்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்க குரூப் டிக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இந்த கன்டென்ட்க்குள்ள போனீங்கன்னா, குரூப் டிக்கான பேட்ச் வந்து இருக்கும். இதுல உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில குடுத்துருவோம். ஸோ எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ச்ல டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி என்டிபிசிக்கும் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளானு, மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம்.
எவ்ரி சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஃபாலோ பண்றீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கும் என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே கையில கொடுத்துட்டு சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல்னா அதுக்கான கிளாஸஸ் இருக்கும். சிஹெச்எஸ்எல்னா அதுக்கான கிளாஸஸ். ஓகேவா? ஒரே கோர்ஸ்லயே எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க வந்து 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய என்டிபிசி அண்ட் குரூப் டிக்காக யூடியூப்லயும் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸை மிஸ் பண்ணாலும் டெய்லி ஈவினிங் 7:30 வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே பிளேலிஸ்டுக்குள்ள இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்ல போய் பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க ரயில்வேயோட என்டிபிசி, ஆர்பிஎஃப் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது வந்து ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச். ஸோ இதுல லாங்குவேஜ் வந்து நீங்க தமிழ் சேஞ்ச் பண்ணனாலும் தமிழ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வியூ சொல்யூஷன் குடுத்து, இதோட சொல்யூஷனும் நீங்க வந்து டீடைலா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேத்ஸ்ல சொல்யூஷன் பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் என்டிபிசியோட டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்ல உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா, அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து நைட்டு 12:00 கூட க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.